அன்பு மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி பிசிஏ கோர்ஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்ல இருந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் பார்க்க போறோம். ஸோ இந்த கான்செப்ட் எது ஓரியன்ட் அப்படின்னா இது வந்து ஸ்டாக்கோட அப்ளிகேஷன். ஸோ இதை எப்படி எவாலுவேட் பண்றது, ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை எப்படி எவாலுவேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பிரஷன்ன்றது நம்ம மேக்ஸ்ல வந்து ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் படிச்சிருப்போம். அந்த ஈக்குவேஷனை தான் இங்க எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நார்மலா ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், கரெக்டா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்க? ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்றத என்னன்னு சொல்லுவோம், வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிளஸ் ஈக்குவல் டு இருக்காங்க, அவங்க எல்லாம் யாரு? ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் ஜீரோன்றது ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ ஜீரோன்றது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு ஈக்குவேஷன்ன்றது என்னது? இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன். அதே தான் இங்கே எக்ஸ்பிரஷன் அப்படின்ற டேர்ம்ல சொல்றோம். அப்போ போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஸோ ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல ஆப்ரேட்டர், அந்த பிளஸ் ஸ்டார் இவங்கெல்லாம் சொல்லுவேன் இல்லையா, அந்த ஆப்ரேட்டர் வந்து ஆப்பரண்ட்டுக்கு அடுத்து வந்ததுன்னா அது போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அது என்ன அப்படின்னா ரிவர்ஸ் பாலிஷ் நோட்டேஷன். ஸோ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ பி பிளஸ். ஸோ ரெண்டு ஆப்பரண்ட் இருக்காங்க, ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் இருக்கு. அப்ப இது என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா, ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி எவாலுவேட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அல்காரிதம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இஃப் த கேரக்டர் இஸ் அன் ஆப்பரண்ட். ஆப்பரண்ட்னா யாரு? நம்பர்ஸ். ஓகேங்களா? 1 2 3 அந்த மாதிரி நம்பர் வருது அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். புஷ்னா இன்சர்ட் பண்றது. அண்ட் தென் இஃப் த கேரக்டர் இஸ் அன் ஆப்ரேட்டர். சப்போஸ் நான் ரீட் பண்ற கேரக்டர் ஆப்ரேட்டரா இருக்கு, பிளஸ் மைனஸ் ஸ்டார் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் இருந்ததுன்னா பாப் டூ ஆப்பரண்ட்ஸ் ஃப்ரம் தி ஸ்டாக். நமக்கு ஆல்ரெடி தெரியும், பாப்னா ரிமூவ் ஆகுறது. ஸ்டாக்ல எங்க ரிமூவ் ஆகும்? டாப் பொசிஷன்ல தான் ரிமூவ் ஆகும். ஸோ எத்தனை பேரை ரிமூவ் பண்ணணுமா? 2 பேரை ரிமூவ் பண்ணணுமா. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் தி கேல்குலேஷன். ஸோ இப்போ 2 ஆப்பரண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா, நம்மளோட ஆப்ரேட்டர் என்னவோ அந்த ஆப்ரேட்டரை அங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் பிளஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த 2 நம்பரை ஆட் பண்ணணும், மைனஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த 2 நம்பரை மைனஸ் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா, அண்ட் புட் தி ரிசல்ட் பேக் இன்டு தி ஸ்டாக். ஸோ அந்த அப்படி ஆட் பண்ணும்போது, மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வந்ததோ அதை அகெயின் என்ன பண்ணணும்? ஸ்டாக்குக்குள்ள பிளேஸ் பண்ணிடணும். ஸோ ஆஃப்டர் ரீடிங் ஆல் தி கேரக்டர்ஸ் ஃப்ரம் தி கிவன் எக்ஸ்பிரஷன், whatever will have the value which is the result. So எல்லா கேரக்டர்ஸ்லயுமே நம்ம ரீட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும், அதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, 6 2 3 பிளஸ் 8 ஸ்டார் பிளஸ். ஸோ இது பார்த்ததுமே நமக்கு தெரியுதா, இது வந்து ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஏன் அப்படின்னா 6 2 3 இதெல்லாம் ஆப்பரண்ட், அதுக்கப்புறம் ஆப்பரேட்டர் இருக்கு, கரெக்டா? அடுத்து 8 இருக்கு, 8க்கு அப்புறம் ஸ்டார் பிளஸ் இருக்கு. ஸோ அடுத்து ஒரு ஆப்பரண்ட்டுக்கு அடுத்து ஆப்பரேட்டர் இருக்கு. ஸோ அப்ப இது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இதை எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ எப்பவுமே ஒரு எக்ஸ்பிரஷனை எங்க இருந்து எவாலுவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா நம்மளோட லெஃப்ட் சைட்ல இருந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் யார் இருக்காங்க? 6. 6ன்றது நம்பர். இப்பதான் ஸ்டெப்ல பார்த்துட்டு வந்தோம், நம்பர் ஆப்பரண்டா இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும்னா ஸ்டாக்குக்குள்ள பிளேஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாக்குக்குள்ள பிளேஸ் பண்றாங்க. ஸோ 6 பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 2. ஸோ 2 அகெயின் இட் இஸ் அன் ஆப்பரண்ட். ஆப்பரண்ட்னா அகெயின் ஸ்டாக்குக்குள்ள பிளேஸ் பண்ணணும், பிளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் 3. ஸோ 3ன்றது அகெயின் ஆப்பரண்ட். ஸோ அதை ஸ்டாக்குக்குள்ள பிளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் பிளஸ். ஸோ பிளஸ்ன்றது என்னது? ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேரை ஸ்டாக்ல இருந்து பாப் பண்ணணும். ஸோ நமக்கு பாப் பண்ணும்போது தெரியும் யாரு ரிமூவ் ஆவா, டாப்ல இருக்கிறவங்க தான் ரிமூவ் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யாரு ரிமூவ் ஆவா? 3 வந்து ரிமூவ் ஆவாங்க. அதுக்கடுத்து யார் ரிமூவ் ஆவா? 2. ஸோ இப்போ 3 2 ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம ஆப்ரேட்டர் என்ன ரீட் பண்ணணும்? பிளஸ். அப்ப 3 பிளஸ் 2. ஸோ 3 பிளஸ் 2 என்னது? 5. ரிசல்ட் என்ன பண்ணணும்? அகெயின் ஸ்டாக்குக்குள்ள பிளேஸ் பண்ணணும். ஸோ 6 5 ஸ்டாக்குக்குள்ள பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பிளஸ் ரீட் பண்ணிட்டோமா, அடுத்து யார் இருக்காங்க? 8. ஸோ 8ன்றது என்னது? நம்பர், ஆப்பரண்ட். ஆப்பரண்ட்னா என்ன பண்ணணும்? ஸ்டாக்குக்குள்ள பிளேஸ் பண்ணணும். ஸோ ஸ்டாக்குக்குள்ள பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்து யார் இருக்கா? ஸ்டார். ஸ்டார்ன்றது மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் வரும்போது என்ன பண்ணணும்? அகெயின் ஸ்டாக்ல இருந்து 2 பேரை வந்து பாப் பண்ணணும். ஸோ பாப் பண்ணும்போது டாப்ல இருக்கிறவங்க தான் முதல் ரிமூவ் ஆவாங்க. ஸோ இப்போ டாப் மோஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்கான்னா 8. ஸோ 8 ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆவாங்க அண்ட் தென் 5 அடுத்து ரிமூவ் ஆவாங்க. நம்ம ரீட் பண்ணியிருக்கிற ஆப்ரேட்டர் என்னது? மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். அப்போ பாப் பண்ண 2 ஆப்ரண்ட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 into 5 40. ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? பிளஸ். ஸோ பிளஸ்ன்றது ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர்னா அகெயின் ஸ்டாக்ல இருக்கிற 2 பேரை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ முதல் ஸ்டாக்ல யார் இருக்கா? டாப்ல யார் இருக்கா? 40. ஸோ 40 ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து 6. 6 ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற கேரக்டர் என்னது? பிளஸ் ஆப்ரேட்டர். அப்ப 2ஐயும் பிளஸ் பண்ணணும். ஸோ 40 பிளஸ் 6 வந்து 46. ஸோ இப்போ எனக்கு கொடுத்திருந்த எக்ஸ்பிரஷன்ல நான் எல்லாருமே நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ஃபைனல் ஆன்சர் என்னது? 46. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷனோட எவாலுவேஷன். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? எஸ், நம்ம ரீட் பண்ண கொடுத்துருக்கிற எல்லா எக்ஸ்பிரஷனையும் ரீட் பண்ணோமா? ஸோ பிக்யூ ஆஃப் என். அண்ட் தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஸ்டோர் பண்றதுக்கு எஸ் என்னன்னா, ஸோ என்னையும் நான் ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும், என் கேரக்டர்ஸையும் நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா பிக்யூ ஆஃப் என். ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.